Hello everyone. இந்த வீடியோல CMA ஃபைனல் குரூப் 4ல இப்போ நடந்த ஜூன் 2025 எக்ஸாம்ல क्वेश्चन பேப்பர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். இப்போ குரூப் 4ல இருக்கிற 4 பேப்பர்லயுமே அதாவது பேப்பர் 17, 18, 19, 20A, 20B, 20C இந்த எல்லா பேப்பர்லயுமே क्वेश्चंस எந்தெந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க, எந்த சாப்டருக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க, லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட அதே ட்ரெண்ட்ல தான் இப்போயும் क्वेश्चंस வருதா அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பேப்பர் நம்பர் 17. பேப்பர் நம்பர் 17 வந்து நமக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஸோ இப்போ எல்லா பேப்பர்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ அப்படிங்கிறது MCQ கொஸ்டின்ஸாக இருக்கும். 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 30 மார்க்ஸுக்கு இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பேப்பர் நம்பர் 17 and 20ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டினாக ஒரு இண்டிவிஜுவலான கொஸ்டினாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் அதாவது தனித்தனி கொஸ்டினாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பேப்பர் நம்பர் 17 அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் 20 மார்க்குக்கு MCQ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேஸ் ஸ்டடி கொடுத்து அந்த கேஸை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பியில் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். இதில் வந்து நமக்கு 7 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம 5 கொஸ்டின் எழுதணும். இது எல்லா பேப்பருக்குமே காமனானது. ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக 7 கொஸ்டின் இன்ட்டு 14 மார்க்ஸ் 98 மார்க்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இதுலேருந்து 5 கொஸ்டின் மட்டும் எழுதணும். அப்போ நம்ம 5 × 14 70 மார்க்ஸுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 30 மார்க்ஸ் MCQ, 70 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ். இங்கே நமக்கு காஸ்ட் ஆடிட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே அதாவது 14 மார்க்குன்னு சொன்னோம்ல, அந்த 14 மார்க்கை 2 சப்டிவிஷனாக பிரித்து ஒன்றுக்கும் 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2A. 2Aல அவங்க ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆடிட்டுடைய ஜென்ரல் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பேசிக் சாப்டர் நம்பர் 1 காஸ்ட் ஆடிட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் நம்பர் 2Bயில் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கம்பெனி அதுக்கு காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மேண்டேட்ரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 2 காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3Aல காஸ்ட் ஆடிட்டர் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஃப்ராடு தெரிய வருது அப்படின்னு சொன்னால் காஸ்ட் ஆடிட்டருடைய டியூட்டி என்ன, அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்து இந்த 3 கொஸ்டினுமே 2A, 2B and 3A இந்த 3 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் இதே மாடலில் தான் கேட்டிருக்காங்க. அதாவது இதே சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டைம் கொஸ்டின் நம்பர் 2Aல பேசிக் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2Bயில் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ்லேருந்து ஒரு தியரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 3Aலையும் காஸ்ட் ஆடிட்டர் பற்றி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் வந்து காஸ்ட் ஆடிட்டர் ஃப்ராட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டியூட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டினுமே வந்து சேம் சாப்டர்லேருந்து தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 3Bயில் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைலிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆடிட்டில் லாஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் வந்து காஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்து இந்த 4 கொஸ்டினுமே நமக்கு தியரி கொஸ்டினாக இருந்தது. இப்போ அடுத்து 4th கொஸ்டின் வரும்போது அவங்க சம் கேட்குறாங்க. இது வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்லேயுமே இந்த கொஸ்டின் நம்பர் 4A, 4B அப்படிங்கிறது ஒரு சம் தான் கேட்குறாங்க. அதுவும் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் CASலேருந்து தான் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10லேருந்து கொஸ்டின் நம்பர் 4A கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 பேஸ் பண்ணி நம்ம இந்த சம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது 4B பார்த்தீங்கன்னா CAS 4லேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் 4Bயில் CAS 7லேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த தடவை CAS 4லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு ஒரு 7 மார்க்ஸ். டோட்டலாக 2 சம் 7 மார்க்ஸ் ஈச். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு 14 மார்க்ஸ் வருது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5A. இது பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் சாப்டர்லேருந்து ஒரு சம் கேட்குறாங்க 5A கொஸ்டினில். இங்கே வந்து ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க.
லாஸ்ட் டைம் வேல்யூ அடிஷன் கேட்டிருந்தாங்க, இந்த டைம் ரீகன்சிலேஷன் கேட்டிருக்காங்க. பட் 2 டைமுமே காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் அந்த சாப்டர்லேருந்து ஒரு சம் தான் 5A அப்படிங்கிற கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5Bக்கு வந்தீங்கன்னா இங்கே எப்போவுமே ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 5Aல ஒரு சம்மும் 5Bல ஃபாரன்சிக் ஆடிட்லேருந்து ஒரு கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ ஃபாரன்சிக் ஆடிட்னா என்ன அப்படிங்கிறதையும் ஃபாரன்சிக் ஆடிட் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான், டைரக்ட் தியரி கொஸ்டின். இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6A. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பவர்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது PMLA ஆக்ட்லேருந்து ஆன்டி மணி லாண்ட்ரிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா PMLA ஆக்ட்லேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 6Aல. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6Bல மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7Aல ரோல் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இன் ப்ரொடெக்டிங் டேட்டா யூஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ஆடிட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இதே சாப்டர்லேருந்து தான் 7A கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து 7Bல ரோல் ஆஃப் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் ஆடிட்டுக்கான ஒரு டூலாக இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அனாலிசிஸை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் அண்ட் அனாலிசிஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் 8Aல ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எந்தெந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணணும், ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது இன்டர்னல் கண்ட்ரோல் கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைமுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆடிட் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர்லேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டினில் NGOக்கான ஆடிட் பார்க்கும்போது அதுக்கான ஆடிட் ப்ரோக்ராம் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வரும்ல, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைமுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆடிட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இந்த டைமும் அதே சாப்டர்லேருந்து NGO பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6, 7, 8 மூணுமே மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 5Bவும் சேர்த்து நம்ம மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் நமக்கு மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்து வந்திருக்கு. அப்போ மீதி இருக்கிற 7 கொஸ்டின் நமக்கு காஸ்ட் ஆடிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், காஸ்ட் ஆடிட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படின்னு வரதுனால ரெண்டுக்கும் 50-50% கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு காஸ்ட் ஆடிட்டில் 7 மார்க் கொஸ்டின் 7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ 7 × 7 நமக்கு 49 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே மேனேஜ்மெண்ட் ஆடிட்லையும் 7 × 7 49 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 98 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒரு 70 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் கார்ப்பரேட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங், பேப்பர் நம்பர் 18. பேப்பர் நம்பர் 18 CFR இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் கொஸ்டினாக டோட்டலாக 30 மார்க்ஸுக்கு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் Bல டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது லாஸ்ட் டைம் சொன்ன அதே பேட்டர்ன் தான். பேப்பர் 17க்கு சொன்னோம்ல, அதே பேட்டர்ன் தான். 7 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக நம்ம 70 மார்க்ஸுக்கு அட்டன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 2A. இதில் அவங்க வந்து இண்டெஸ் 16லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது புக்கில் இருக்கிற அதே மாடல் சம் தான். ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லையே இதே மாடல் சம் அப்படியே நமக்கு இருக்குது. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அதோடைய ஒர்க்கிங்ஸும் சேர்த்து போட சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மிஷினரியோட காஸ்ட்டு, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், ரிமைனிங் லைஃப், ரெசிடியூவல் வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மிஷின்லேருந்து ஒரு காம்போனண்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இந்த புது காம்போனண்ட்டுடைய ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பழைய காம்போனண்ட்டுடைய காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பழைய காம்போனண்ட்டில் எவ்வளோ அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பழைய காம்போனண்ட்டை சப்ளையர் 36,000 அப்படிங்கிற வேல்யூவுக்கு அதை எடுத்துக்கிறாரு. இது எல்லாமே April 1, 2022 டேட்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் on 31 March 2023 அந்த டேட்டில் இந்த மிஷினை ரீவேல்யூ பண்ணுறாங்க. ரீவேல்யூ பண்ண அந்த அமௌண்ட்டு 5 lakh வருது நமக்கு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நமக்கு ஒரு இம்பேர்மெண்ட் லாஸ் 90,000 வருது. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். அதுக்கான ஒர்க்கிங்ஸும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 2B. இந்த கொஸ்டினில் நமக்கு இம்பேர்மெண்ட் லாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு மிஷினை 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்வயர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோடைய காஸ்ட் அப்படிங்கிறது 20 crore இருந்திருக்கு. இப்போது டெப்ரிசியேஷன், அதாவது அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 31st March 2024 வரைக்கும் 16.6 crore இருக்குது. இதுக்கப்புறம் இந்த 2024-25 அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கான டெப்ரிசியேஷன் 1 crore இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு நமக்கு நெட் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது 1.2 crores 31st March 2024 அன்றைக்கி இருக்குது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு 20% டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்யூ இன் யூஸ் கொடுத்துருக்காங்க, அது 1.4 crore. அதுக்கப்புறம் நமக்கு அது ஒவ்வொரு வருஷமும் 30% டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேரிங் அமௌண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இம்பேர்மெண்ட் லாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நமக்கு இன்னொரு தனி கேஸ் கொடுக்குறாங்க. இப்போது இங்கே மேலே 1.4 வேல்யூ இன் யூஸ்னு கொடுத்ததுக்கு பதிலாக வேல்யூ இன் யூஸ் 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி இந்த மிஷினை சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு 8 lakhs இன்கர் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போது உங்களுடைய கேரிங் அமௌண்ட் அண்ட் இம்பேர்மெண்ட் லாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 7 marks கொடுத்துருக்காங்க. இது இம்பேர்மெண்ட் லாஸ் அந்த இண்டேஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3A. இது இண்டேஸ் 115லேருந்து கேட்டிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் ஃப்ரம் கஸ்டமர் அந்த இண்டேஸ். இது நம்ம புக்கில் இருக்கிற மாடலில் இருக்கிற சம் தான். இந்த கொஸ்டினுக்கு ஒரு 7 marks கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3B. இந்த கொஸ்டினில் அவங்க பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்கணும். இது எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் 3 years பர்ச்சேஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு 10% ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கிறதுனால அது நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் பண்ணோன்னா நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ அந்த சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ 3 போட்டோன்னா நமக்கு குட்வில் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு 7 marks கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் 4A. இது அக்கௌண்டிங் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம புக்கில் இருக்கிற மாடல் சம் தான். நீங்கள் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ்டு கேஸ் ஸ்டடியில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதே மாதிரி சம் தான் கேட்டிருக்காங்க. இதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அதில் லயபிலிட்டி காம்போனெண்ட் எவ்வளோ, ஈக்விட்டி காம்போனெண்ட் எவ்வளோ, ஃபைனான்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நமக்கு ஒரு 7 marks கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4B. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின் நம்பர் 4Bயில் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம் கொடுத்துட்டு அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பாஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 marks கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் 5 and 6 பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 5 வந்து எப்போவுமே பிஸ்னஸ் காம்பினேஷன்லேருந்து கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 6 கன்சாலிடேஷன்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இங்கே இண்டேஸ் 103 படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் எதுவுமே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 5 ஃபுல்லாக 14 marksக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 14 marks. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6ம் அதே மாதிரி 14 mark கொஸ்டின் தான். பட் இது கன்சாலிடேஷன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 14 marks. ஆனால் இது 14 mark கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஃபுல் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே அவங்க மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இது கன்சாலிடேஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் NCA கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், குட்வில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் போடும்போது எல்லாத்துக்குமே அவங்க மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் டைப் ஆகலை, பேலன்ஸ் ஷீட் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னாலுமே அந்தந்த ஸ்டெப்புக்கான மார்க்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7A. இதில் EVA அண்ட் MVA கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்
அதாவது ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் சாப்டர் இருக்குல்ல அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7பிலையுமே XBRL ரிப்போர்ட்டிங் அதே சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ 7A 7B இது ரெண்டுமே இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த சாப்டர்லேருந்து தான் 7th கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க 7Aல. இந்த டைம் EVA அண்ட் MVA கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7th கொஸ்டின் ஃபுல்லாக 7 + 7 14 மார்க்ஸுக்கு அந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8A 8B இந்த 2 கொஸ்டினும் நமக்கு கவர்மெண்ட் அக்கௌண்டிங் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் CAG கேட்டிருக்காங்க. வித் ரெகார்ட் டு கிராண்ட்ஸ் ஆர் லோன்ஸ் கிவன் டு அதர் அத்தாரிட்டிஸ் ஆர் பாடிஸ் இதுவும் கவர்மெண்ட் அக்கௌண்டிங் சாப்டர்லேருந்து வந்த கொஸ்டின். அடுத்து 8Bயில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் GASAB அது மட்டும் இல்லாமல் IGAS என்னெல்லாம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 10 மார்க்ஸுக்கு கவர்மெண்ட் அக்கௌண்டிங் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் எப்போவுமே கவர்மெண்ட் அக்கௌண்டிங்கில் 10 மார்க்ஸுக்கு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த டைமும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 8A அண்ட் 8B ரெண்டுமே 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 10 மார்க்ஸுக்கு கவர்மெண்ட் அக்கௌண்டிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8Cயில் இந்த கொஸ்டினில் 35% இன்ட்ரெஸ்ட் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க நெப்டியூன் லிமிட்டடில் வீனஸ் லிமிடெட். ஸோ இது 35% அப்படிங்கிறதுனால இது சப்சிடரி கேட்டகரியில் வராது. ஸோ இது அசோசியேட் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதுனால இது வந்து IndAS 28லேருந்து கேட்டிருக்காங்க. வீனஸ் லிமிட்டடுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நெப்டியூன் லிமிட்டடில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஒரு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாகவே இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 and 6 14 மார்க் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய கொஸ்டின், அது ஃபுல்லாகவே நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 7A and 7B அப்படிங்கிறது ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ். 8A and 8B அப்படிங்கிறது கவர்மெண்ட் அக்கௌண்டிங்லேருந்து கேட்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமும் அதே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பேப்பர் நம்பர் 19 இது இன்டைரக்ட் டேக்ஸ். இதுலேயும் நம்ம மற்ற பேப்பரில் சொன்ன மாதிரி 30 மார்க்ஸ் MCQ வரும். இதில் 15 கொஸ்டினுமே இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். டோட்டலாக 30 மார்க்ஸ். அடுத்து செக்ஷன் Bயில் எல்லா பேப்பர்லேயும் சொன்ன மாதிரி இதுவும் சேம் தான். 7 கொஸ்டின்லேருந்து நம்ம 5 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். இந்த பேப்பர் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு போர்ஷன் நிறையாவே இருக்கும். ஸோ பர்டிகுலராக ஒரு பேட்டர்னில் தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த டைம் அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2Aல எந்தெந்த என்டைட்டிக்கெலாம் இன்வாய்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ். அடுத்த கொஸ்டினில் ஷார்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க GSTR 1ல் ஒரு டிரான்சாக்ஷனை காமிக்கிறதுக்கு விட்டுட்டாங்க. அதாவது ஒரு சப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு இன்வாய்ஸும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் GSTR 1ல் அதை காமிக்கிறதுக்கு விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க அதை அமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டான அமெண்ட்மெண்ட் GSTR 1A அப்படின்னு சொல்லி வந்திருந்தது, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3A இதில் இந்தியன் ரயில்வேஸ் ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டேக்ஸபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 7 மார்க்ஸ். அடுத்து 3B இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து ரெகுலர் ஸ்கீமுக்கு மாற போகிறாங்க. அப்படி அவங்க ஷிஃப்ட் ஆகும்போது அவங்களுக்கு எந்தெந்த ITC எல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டின் ITCலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4A இதில் TCS கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4Aல TDSலேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த டைம் TCSலேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் 3B நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த கொஸ்டின்லையுமே ITC அப்படிங்கிறது லாஸ்ட் டைம்லேயும் ITCலேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த டைமும் ITCலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4B இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூல் 28 வேல்யூ ஆஃப் சப்ளைலேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் சப்ளைலேருந்து கேட்டிருந்தாங்க. பட் இந்த டைம் வேல்யூ ஆஃப் சப்ளைலேருந்து கேட்டிருக்காங்க. எப்படி டிஸ்டிங்க்ட் பர்சன் ஆர் ரிலேட்டட் பர்சன்
அவங்களுக்குள்ளே நடக்கிற சப்ளைக்கான வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூல் 28 படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5A. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஆஃப் சப்ளைலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைம் ஆஃப் சப்ளை எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது கூப்பன் இஷ்யூ பண்ணும்போது அந்த ஐட்டம்ஸ் ஐடென்டிஃபைபிளாக இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 3rd சப்டிவிஷன் லேட் பேமெண்ட் வாங்குறாங்க கஸ்டமர்கிட்டேருந்து. ஸோ அதுக்கான டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5B. இந்த கொஸ்டினும் அகெயின் வேல்யூ ஆஃப் சப்ளைலேருந்து கேட்டிருக்காங்க. மணி சேஞ்சர் பற்றி கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே சேம் மாடல் அப்படியே நமக்கு இந்த டேர்முக்கு முன்னாடி டேர்ம், அதாவது ஜூன் 2024 எக்ஸாமில் இதே மாடல் அப்படியே கேட்டிருந்தாங்க. இப்போது ஜூன் 2025 அகெயின் சேம் மாடல் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6A. இந்த கொஸ்டின் FTPலேருந்து கேட்டிருக்காங்க. 6B இதுவும் FTPலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாகவே எல்லா எக்ஸாம்லேயுமே இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. 6A அண்ட் B இந்த 2 கொஸ்டினும் FTPலேருந்து கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக FTPலேருந்து நமக்கு ஒரு 14 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் கஸ்டம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கஸ்டம்ஸில் பேக்கேஜ் ரூல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7B. இந்த கொஸ்டினில் ஒரு மிஷின் இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மிஷினில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை சப்ளையருக்கு அகெயின் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை ரீஇம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன கன்செஷன் இருக்கும் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் சாப்டர் கஸ்டம்ஸில் நம்ம புக்லேயே இந்த சம் இருக்குது. ஸோ இதே மாடல் சம் புக்கில் இருக்குது. என்னென்ன கன்செஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எழுதிட்டு கடைசியாக எவ்வளோ கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் IGST பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த கொஸ்டினுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஸோ கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7A அண்ட் 7B டோட்டலாக 14 மார்க்ஸுக்கு கஸ்டம்ஸில் கேட்டிருக்காங்க. FTPயில் 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8A. 8Aல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது அப்பீல்ஸ் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட், பெனாலிட்டி இன்வால்வ்டு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் இதுக்கு அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் கொடுத்து அதுக்கான கொஸ்டினும் கேட்குறாங்க. ஒருவேளை இந்த கேஸ் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு வேல்யூவேஷன் ஆஃப் சர்வீசஸாக இருந்ததுன்னா அப்போ உங்களுடைய ஆன்சர் மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு டோட்டலாக 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8Bயில் இந்த கொஸ்டின் ஆன்லைன் மணி கேமிங் பற்றின கொஸ்டின். ஆன்லைன் மணி கேமிங்க்கு பிளேஸ் ஆஃப் சப்ளையும் GST லெவியபிளா அப்படிங்கிறதையும் ஒருவேளை லெவியபிளாக இருந்தால் யார் GST பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேப்பர் நம்பர் 20A ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன். இந்த பேப்பரில் நமக்கு பேப்பர் 17ல் சொன்ன மாதிரியே 20 மார்க்ஸுக்கான 1 வேர்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 10 1 வேர்ட்ஸ் இண்டிபெண்ட் MCQவாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் தனித்தனி கொஸ்டினாக இருக்கும். கடைசியாக இருக்கிற ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஒரு கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20 மார்க்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு 10 மார்க்ஸ், டோட்டலாக 30 மார்க்ஸ். அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் பார்ட். இந்த டைம் 2A அண்ட் 2B 2 கொஸ்டினுமே பேசிக் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் சாப்டர்லேருந்து சாப்டர் நம்பர் 1லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டினுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெசிஷன் கிரிட் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. அதோடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய 4 செக்மெண்ட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2Bயில் பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி இது 3க்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3A. இந்த கொஸ்டின் ப்ராஃபிட் ஆப்டிமைசேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. எந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டில் ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. நார்மலாகவே இந்த கொஸ்டின் நம்பர் 3A அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும்
இந்த மாதிரி சாப்டர் நம்பர் 3லேருந்து தான் கேட்குறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3B டைரக்ட் தியரி கொஸ்டின் தான். ரிஸ்க் எனேபிள்டு பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4A. இந்த கொஸ்டினில் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 7 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை பற்றி நம்ம கமெண்ட் சொல்லணும். இதோடைய எஃபெக்ட் ஃபைனான்ஷியல் பொசிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு 7 மார்க்ஸ். லாஸ்ட் டைமில் நமக்கு கொஸ்டின் நம்பர் 4Aல டியூபாண்ட் அனாலிசிஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் நமக்கு ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4B. இதில் இசட் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எம் ஸ்கோர் கேட்டிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து நமக்கு இசட் ஸ்கோர் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு 7 மார்க்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம இசட் ஸ்கோர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிசல்ட்ஸை இன்டர்பிரேட் பண்ணி அதை பற்றின கமெண்ட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5A. இந்த கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டு மற்ற சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்கணும். 4 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் படி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே SPMலேருந்து கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து நமக்கு BVலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தட் படி குட்வில் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனியோடைய ஷேர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5B. இந்த சம் புக்கில் இருக்கிற சம்லேயே ஸ்லைட்டாக நம்பர் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் நம்ம வேல்யூ ஆஃப் பிஸ்னஸும் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் MPSும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6A. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற சேம் சம் தான். நம்பர் சேஞ்சஸ் கூட இல்லாமல் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம EVA கண்டுபிடிக்கணும். ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட் கண்டுபிடிக்கிற மாதிரியான சம் இது. இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7A. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் சாப்டரில் கேட்டிருக்காங்க. பிஃபோர் மெர்ஜர் வேல்யூ என்ன இருந்தது, கம்பைன்டு ஃபர்முடைய வேல்யூ என்ன வித் சினர்ஜி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுடைய புக்கில் இருக்கிற ஒரு சம் தான். பிஸ்னஸ் வேல்யூஷன் மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச் சாப்டரில் இதே மாடல் சம் நம்ம புக்கில் இருக்குது. அதில் நம்பர் சேஞ்சஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சந்தீப் அப்படிங்கிறவர் CVP அனாலிசிஸ் பண்ணுறாரு. அதில் அவருக்கு என்ன ஃபைண்டிங்ஸ் கிடைக்குது அப்படின்னா, ஃபேமோட செல்லிங் ப்ரைஸ் 50 இருக்கும்போது அவங்களுடைய PV ரேஷியோ 40% இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த 50% செல்லிங் ப்ரைஸ் வைக்கும்போது 8000 யூனிட் செல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது 96,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த ஃபேம் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ஸ் 1,26,400. சேல்ஸ் வேல்யூ 4,53,600 இருக்குது. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது, as எக்ஸ்பெக்டட் தான் இருக்குது. பட் ஃபிக்ஸட் காஸ்ட் பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4,000 ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ ஆக்சுவல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி செகண்ட் பார்ட்டில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு யூனிட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏன் நம்மளுடைய பிளான்டு ரிசல்ட்ஸை விட இது வேரி ஆகுது அப்படிங்கிற ரீசனையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் லாஸ்ட்டு கொஸ்டின். இந்த கொஸ்டினும் நம்ம புக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டினுடைய சேம் மாடலில் தான் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் கண்டுபிடிக்கணும். புக் வேல்யூ பெர் ஷேர் ஆஃப்டர் டிமெர்ஜர் எவ்வளோ அப்படிங்கிறது 2 கம்பெனிக்கும் கண்டுபிடிக்கணும். இது மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் சாப்டர். இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே பார்த்தோன்னா நமக்கு பேப்பர் 20A அப்படின்னு வரும்போது நிறையா கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டினில் சேம் மாடலில் நம்பர் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டைமுமே அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த பேப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். இது பேப்பர் நம்பர் 20B.
இதுலேயும் நமக்கு ஃபஸ்ட்டு 10 MCQ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிற 5 MCQ மட்டும் ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து டெஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் 5 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும். அதில் கொஸ்டின் நம்பர் 2A அவங்க டெஸ்கிரைப் வித் எக்ஸாம்பிள் காமன் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஃபேஸ்டு பை பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் சாப்டர் நம்பர் 1லேருந்து கேட்டிருக்காங்க, இன்ட்ரடக்ஷன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க்குக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இது மார்க்கெட் ரிஸ்க் டாப்பிக்கில் இருக்குது, சாப்டர் நம்பர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3A. இந்த கொஸ்டினில் ஒரு கேஸ் சீனரியோ கொடுத்துருக்காங்க. இந்த சீனரியோவில் எந்த அப்ரோச்சை வந்து பேங்க் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. கிரெடிட் ரிஸ்க்கை மானிட்டர் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். ஸோ இது கிரெடிட் ரிஸ்க் டாப்பிக்கில் வரும், சாப்டர் நம்பர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3B. இந்த கொஸ்டின் சாப்டர் நம்பர் 4லேருந்து கேட்டிருக்காங்க. சாவரன் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக போஸ்ட் வார் லெண்டிங் நடக்கும்போது டெப்டை ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு பாண்ட்ஸை விட பேங்க் லோன் அப்படிங்கிறது ப்ரிஃபரபுளாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4A. இது வந்து ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ரிஸ்க் பற்றி கேட்டிருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 5லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4B. இப்போ வரைக்கும் மேலே பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டேரெக்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு தியரி கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இப்போ கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் ஒரு 2 சுச்சுவேஷன் கொடுத்து அந்த கேஸில் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஸ்டின். இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5A. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிற கொஸ்டின் தான். இது ஒரு சம். இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா Tier 1 கேபிட்டல், Tier 2 கேபிட்டல், அமௌண்ட் ஆஃப் த ஃபண்ட், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ இதனாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5B. பிரின்சிபல் ஆஃப் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வித் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பிரின்சிபல் எப்படி ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டுடைய லீகாலிட்டியை என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டேரெக்டான தியரி கொஸ்டின் தான். இன்ட்ரடக்ஷன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் இன்சூரன்ஸில் இன்ட்ரடக்ஷன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6A. இந்த 2 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 7லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் கேட்டிருக்காங்க. இது இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரி ஹெட்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா RSBY கேட்டிருக்காங்க. அதாவது ராஷ்ட்ரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா. இது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் நமக்கு சாப்டர் நம்பர் 7ல் தான் கவர் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7A. இந்த கொஸ்டின் அண்டர் ரைட்டிங் ரிஸ்க் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் ரிலேட்டட் ரிஸ்க் கேட்டிருக்காங்க. அது எனி 7 அது நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் கிளைம் ரிலேட்டட் ரிஸ்க், கிளைம்ஸ் ரிஸ்க், அதுலேயும் எனி 7 நம்ம சொல்லணும். இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 8லேருந்து கேட்டிருக்காங்க, லாஸ்ட் சாப்டர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7B. இது வந்து லாஸ் கண்ட்ரோல் பற்றி கேட்டிருக்காங்க. இதோடைய சிக்னிஃபிகன்ஸ், மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டுமே நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு 7 மார்க்ஸ். இதுவுமே லாஸ்ட் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, சாப்டர் நம்பர் 8. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8A. இது பார்த்திங்கன்னா அகைன் நமக்கு கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ சொல்லிவிட்டு அது ஷார்ட்டாக நம்ம தியரி கொஸ்டின் மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஆன்சர் சொல்லிவிட்டு நம்ம கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவும் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8B. இது ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 3க்கும் நம்ம ஆன்சர் பண்ணோன்னா நமக்கு 7 மார்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்லையே இதே மாடல் கொஸ்டின் இருக்குது. ஸோ சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இங்கே நம்ம கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பேப்பர் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப், பேப்பர் நம்பர் 20C. இதுலேயும் நம்ம மற்ற பேப்பரில் சொன்ன மாதிரி தான். பேப்பர் நம்பர் 17 and 20 அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அடுத்து லாஸ்ட்டு ஒரு 5 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்கும். அடுத்து செக்ஷன் Bயில் எனி 5 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 2A. இந்த கொஸ்டினில் 7 ஆண்டர்ப்ரனரியல் டிசிப்ளின்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கும் 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் நம்பர் 1லேயே வந்துடும். ஸோ சாப்டர் நம்பர் 1லேருந்து நமக்கு ஒரு 14 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3A. இந்த கொஸ்டினில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை மைக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு சாப்டர் நம்பர் 2ல் தான் இருக்குது. அதுலேருந்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3B. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக தியரி கிடையாது. இது நமக்கு ஒரு சம்மாக கேட்டிருக்காங்க. இது என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க மேலே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம இதில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பெர்மிசபிள் பேங்க் பாரோயிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். 25% ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் மார்ஜின் மணி அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போது மேக்ஸிமம் பெர்மிசபிள் பேங்க் பாரோயிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4A. பூட்ஸ்ட்ராப்பிங்னா என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, எனி 6 மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு சாப்டர் நம்பர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். இது டைரக்ட் தியரி கொஸ்டின் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4B பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் மெத்தட் அண்ட் டெக்னிக் கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினும் நமக்கு அகெயின் சாப்டர் நம்பர் 3லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5A. அவங்க டேரெக்டாகவே கேட்டாங்க 5 ஸ்டேஜஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இனோவேஷன் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். இது நமக்கு சாப்டர் நம்பர் 4. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5Bயில் வேரியஸ் வேஸ் ஆஃப் ஜென்ரேட்டிங் மார்க்கெட் ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு சாப்டர் நம்பர் 4லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6A. இந்த கொஸ்டினில் 5 ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்கேலிங் ஸ்டார்ட் அப்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு 7 மார்க் கொடுத்துருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 5லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் ஃபைனான்ஷியல் ரிஸ்க்னா என்ன, அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு 7 மார்க்ஸ். இது நமக்கு சாப்டர் நம்பர் 6 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7A. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு டீமை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபெக்டிவ் வேஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது லீடர்ஷிப் ஹெட்டிங்கில் வரும். சாப்டர் நம்பர் 7. கொஸ்டின் 7Bயில் ஃபேமிலி ரன் பிஸ்னஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது சாப்டர் நம்பர் 8ல் வரும். ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் ஹெட்டிங். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. இந்த கொஸ்டின் ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் எல்லா எக்ஸாம்லேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்த பேப்பர் நம்பர் 20Cயில் லாஸ்ட் கொஸ்டின் வருதுல்ல, 8th கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஒரு 14 மார்க் கொஸ்டினாக அப்படியே ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. அது ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் கேட்டிருக்காங்க. ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கேஸ் ஸ்டடி கொடுத்து. இதுக்கு 14 மார்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஜூன் 2025 எக்ஸாமில் குரூப் 4ல் எந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த மாடல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத தான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.